Good evening. இது நம்ம டிசைன் கிளாஸஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் செஷன். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிசைன்னா என்ன, டிசைன்ல என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட ஃபார்மேட் என்னது, அதுல எப்படி எல்லாம் क्वेश्चंस வரப்போகுது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. So first, what is design? டிசைன் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்குறோம். டிசைனா பார்த்தீங்கன்னா வடிவமைக்கிறது அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். ஓகேவா? ஒரு பொருளை நம்ம வடிவமைக்கிறது, ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஒரு விஷயத்தை நம்ம வடிவமைக்கிறதுக்கு பேர் தான் டிசைன். ஓகே. இப்போ நமக்கு டிசைன் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு முதல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிளாஸ் ரூம்ல கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் கிளாஸ் ரூம்ல டேபிள் பெஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா? எதுக்காக டேபிள் பெஞ்சஸ்லாம் இருக்கு? நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்து கிளாஸ் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கு. இப்போ டேபிள் பெஞ்சஸே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? நீங்க கிளாஸ் கவனிக்கிறப்போ சிரமப்படுவீங்க இல்லையா? நீங்க எழுதுறதுக்கோ இல்ல வரையறதுக்கோ நீங்க வச்சு கவனிக்கிறதுக்கோ உங்களுக்கு சிரமமா இருக்கும். கீழே உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலிக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு எழுதுறதுக்கு கம்ஃபர்டபுளா எழுத முடியாது. இது எல்லாமே பிரச்சனை இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைக்காக தான் என்ன இருக்கு கிளாஸ் ரூம்ல, டேபிள் சேர் பெஞ்சஸ்லாம் இருக்கு. இப்போ டேபிள் சேர் பெஞ்சஸ்லாம் ஒரு டிசைன், ஒரு டிசைனரால டிசைன் பண்ணப்பட்ட பொருள், வடிவமைக்கப்பட்ட பொருள். எதுக்காக? நீங்க கம்ஃபர்டபுளா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? இதுதான் டிசைனோட ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல முதல் ஸ்டெப் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டிஃபைன் த ப்ராப்ளம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அங்க ஒரு கேப் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு சால்வ் பண்ணாத ஒரு கேப் இருக்கு. அதை அடைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா டிசைன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கிளாஸ் ரூம் டேபிள் சொன்ன மாதிரி நீங்க வீட்டுல உங்க ரூம்ஸ் இருக்கும். உங்க பெட்ரூம்ல ரொம்ப இருட்டா இருக்கு, ஒரு இடத்துல இருட்டு மட்டும்தான் இருக்கு, லைக் பொருட்கள் வைக்கிறப்ப பார்க்க முடியல அப்படின்னா அங்க நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? அங்க நீங்க டார்ச் லைட்டோ இல்ல ஒரு சீலிங்ல ஃபிக்ஸ் பண்றக்கூடிய ஒரு லைட்டோ இல்ல பேட்டரி லைட்ஸோ யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் டிசைன் இல்லையா? அந்த டார்ச் லைட்டை டிசைன் பண்ணது ஒரு டிசைனர். நீங்க சீலிங் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அதை டிசைன் பண்ணது ஒரு டிசைனர். ஓகே. டிசைனுங்கிறது நம்மளோட எல்லா விஷயத்திலுமே இருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே இருக்கு. நம்ம தினந்தோறும் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்றோம்? நம்ம ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ட்ரெஸ் வேர் பண்றோம். அது எல்லாம் இதுல வரும், ஃபேஷன் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன்ல வருது. அண்ட் நம்ம வேற என்ன யூஸ் பண்றோம்? ஆக்சசரிஸ் யூஸ் பண்றோம். அதாவது வாட்ச், ஜுவல்லரி, நம்ம இயரிங்ஸ் போட்டுக்கிறோம், செயின் போட்டுக்கிறோம், வாட்ச் கட்டுறோம், ஷூஸ் போடுறோம். இது எல்லாமே இதுல வரும்னு பாத்தீங்கன்னா ஆக்சசரி டிசைன் அப்படின்ட்டு வரும். ஓகே. அண்ட் நம்ம என்ன பண்றோம்னா பேக்ஸ் யூஸ் பண்றோம். நம்ம திங்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு பேக்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அது எல்லாமே இதுல வரும்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைன்ல வரும். ஓகே. வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றோம். வண்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? வெஹிக்கல் யூஸ் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் இதுல வரும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டிசைன்ல வரும். புரியுதா? சோ ஒரு பொருள்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தினந்தோறும் யூஸ் பண்ற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்குமே எல்லாத்துலயும் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிசைனுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? நீங்க இனிமே டிசைன் கிளாஸ்க்கு நீங்க வந்திருக்கிறதுனால நீங்க வெளி உலகத்தை பாக்குறப்போ நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. நம்ம என்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்றோம், அதை எப்படி வந்திருக்கும், எப்படி உருவாகி இருக்கும், இதோட ஆரிஜின் என்னது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு அடுத்து என்ன பண்றோம்னா கலெக்ட் இன்ஃபர்மேஷன். அது என்ன மாதிரி பிரச்சனை, அங்க என்ன தேவைப்படுது அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்ம் அண்ட் அனலைஸ். பிரெயின் ஸ்டார்ம்னா ஐடியாஸ் கேதர் பண்றது. இப்போ ஒருத்தர் மட்டும் தனியா யோசிச்சு ஒரு விஷயத்த கொண்டு வர முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரணும்னா நிறைய பேரோட ஐடியாஸ் ஒண்ணு கூடி இருக்கும். எல்லா டிசைனர்ஸோட ஐடியாவும் சேர்ந்து தான் ஒரு டிசைன்ல வரும். ஓகேவா? இல்ல ஒரு டீமோட ஐடியாஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி தான் ஒரு டிசைன்ல வரும். ஸோ பிரெயின் ஸ்டார்ம் அண்ட் அனலைஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெவலப் சொல்யூஷன் ஆர் பில்ட் அ டெஸ்ட் மாடல். ஒரு சொல்யூஷன் டெவலப் பண்றது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாடல். இப்போ ஒரு வெஹிக்கல் உருவாக்குறாங்க, ஒரு கார் ஒருத்தவங்க டிசைன் பண்றாங்கன்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டிசைனே சக்சஸ்ஃபுல்லா போகாது இல்லையா? எடுத்த உடனே அதை லான்ச் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்ல உடனே லான்ச் ஆயிடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் ரன் வைப்பாங்க, அது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. நிறைய டெஸ்ட் ரன்ஸ் வச்சு அதோட வெஹிக்கல் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா, ஓடுதா, அதோட ஷாக் அப்சர்வேஷன் எவ்வளவு இருக்கு, பிரேக் கரெக்டா ஒர்க் ஆகுதா, ஸ்பீட் லிமிட் எவ்வளவு போகுது, மைலேஜ் எவ்வளவு கொடுக்குது, இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா
ப்ரோட்டோடைப் அப்படின்னு ஒன்று வந்து பண்ணுவாங்க. அதாவது டெஸ்டிங் மாடல், ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதா இல்லையாண்டு டெஸ்ட் பண்ற மாடல் ஒன்று பண்ணுவாங்க. அது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ராடக்ட் ஃபைனல் டிசைன் வந்து லான்ச் ஆகும் மார்க்கெட்ல. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க பிரசன்ட் யுவர் ஐடியாஸ் டு அதர்ஸ் ஃபார் ஃபீட்பேக். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ஐடியா நமக்கு வந்திருக்கு, அந்த ஐடியாவை உடனே நம்மளே வந்து டிசைட் பண்ணாம மற்றவங்க கிட்ட வந்து அந்த ஐடியாவை ஷேர் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்த்து ஃபீட்பேக் வாங்குறோம். மற்றவங்க ஐடியாஸ் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க நம்ம டிசைன் பத்தினது அப்படின்ட்டு ரிமார்க்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்து வாங்குறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு காஸ்மெட்டிக்ஸ்ல மேஜரா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து சாம்பிள் ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணி சாம்பிள்ஸ் வந்து சில பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுல வந்து என்னென்ன ஃபீட்பேக்ஸ்லாம் வருது, என்ன ரிமார்க்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா ஒர்க் ஆகுதா இல்லை நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, இதே மாதிரி பெரிய பொருட்கள் மேனுஃபேக்சர் பண்றப்போ கூட முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா ஃபீட்பேக் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம வந்து டிசைன் நல்லா இருக்குன்னு யோசிச்சிருப்போம், இன்கேஸ் அது மக்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ஃபெயிலியர் ஆயிடும் இல்லையா. ஸோ ஃபீட்பேக்ங்க ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பாருங்க, இம்ப்ரூவ் ஆன் யுவர் டிசைன். நம்ம ஃபீட்பேக் வாங்கிட்டோம், நிறைய மிக்ஸ்ட் ஃபீட்பேக்ஸ் வருது, லைக் பாசிட்டிவா சொல்றாங்க, நெகட்டிவா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க டிசைனை. இதை எப்படி இன்னும் மெருகேற்றலாம், எப்படி இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து டிசைனோட ப்ராசஸ். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஃபைனலா ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகும். ஓகே, ஸோ டிசைன் அப்படின்னு பார்த்தா என்னன்னு பார்த்தோம்னா வடிவமைக்கிறது, ஒரு பொருளை வடிவமைக்கிறது தான் டிசைன். நம்ம சேரா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம யூஸ் பண்ற பென், பென்சில், கோம்ப், சின்ன சின்ன பொருட்கள் கூட நம்ம யூஸ் பண்ற இங்க் பாட்டில்ஸ் இல்லை டூத் பிரஷஸ் எல்லாமே வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் கிட்ட இருந்து தான் வருது. இது எல்லாம் என்னென்ன கேட்டகரியில போக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ டிசைன்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். அது ப்ராசஸ் என்னது, ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம்ல இருந்து நீங்க பார்த்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவீங்க, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஐடியாஸ் வந்து கேதர் பண்ணுவீங்க, ஐடியாஸ் கேதர் பண்ணிட்டு டிசைன் டெவலப் பண்ணுவீங்க, அந்த டிசைனை டெஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குவீங்க, ஃபீட்பேக் வாங்கின பிறகு இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. இதான் ஒரு டிசைனரோட ப்ராசஸ். ஓகேவா, நீங்க டிசைனரா ஆயிட்டீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா இதான் உங்க ப்ராசஸா இருக்கும். ஸோ நம்ம டிசைனா என்னன்னு பார்த்துருக்கோம். நம்ம டிசைன் எக்ஸாம்ஸ் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க மேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மேஜர் எக்ஸாம்ஸ். ஓகேவா, என்ஐடி, நிஃப்ட், யூசிட் அண்ட் நாட்டா. நீங்க என்ஐடி, நிஃப்ட், யூசிட் இந்த 3 எக்ஸாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. என்ஐடி எக்ஸாம், என்ஐடின்னு பாத்தீங்கன்னா செட்டப் இன் 1961 பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன். ஓகேவா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் தான் ஃபுல் ஃபார்ம் என்ஐடி. இது வந்து 1961ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் செட்டப் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதுதான் வந்து டாப் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிசைனுக்காக நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலே ஒரு டாப் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க ப்ராடக்ட் டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன் இது எல்லாமே கொடுக்குறாங்க. நமக்கு டிசைன்னா மேஜரா வந்து ஃபேஷன் டிசைன் தெரிஞ்சிருக்குமா, அந்த ஃபேஷன் டிசைனுக்கு தனி இன்ஸ்டிடியூட் இருக்கு. என்ஐடியில் வந்து என்ன டிசைன்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், ஃபர்னிச்சர், இண்டஸ்ட்ரியல், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வரும். இதோட கேம்பஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், பெங்களூர், காந்தி நகர், ஆந்திர பிரதேஷ், ஹரியானா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா, பிடெஸ்க்காக நீங்க எல்லாருமே வந்து நீங்க எழுத போற டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடெஸ். நீங்க எழுதுற எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ஐடி, நிஃப்ட், யூசிட். இது எல்லாத்துலேயும் நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெஸ். ஓகே, பேச்சுலர் ஆஃப் டிசைன். இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஸ்டடீஸ்க்கு தான் நீங்கள் இந்த 3 எக்ஸாமே வந்து
அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? NID, NIFT and UC. ஸோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா BDES கோர்ஸ். இதில் என்ன டிசைன்லாம் இருக்குன்னு பாருங்க. இப்போ நமக்கு BSc அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு இருக்கும், BSc சயின்ஸ்ன்னு இருக்கும், BSc மேத்தமெட்டிக்ஸ்ன்னு இருக்கும். இப்படி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி BDESன்னு எடுத்துக்கிட்டோம்னா BDESல NIDல இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், டெக்ஸ்டைல் அப்பேரல் அண்ட் லைஃப் டிசைன். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். இண்டஸ்ட்ரின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி செட்டப் இல்லை மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் தான் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும். இதில் வந்து என்ன டிசைன்லாம் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டிசைன். ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள். ஓகேவா? ஒரு பொருள் என்னென்ன வரும்? இப்போ நம்ம டூத் பிரஷ் சொன்னோம், பேக் சொன்னோம், இது எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைனில் வரும். பென்னு, பென்சிலு, நம்ம ஃபோன்ஸு, நம்ம ரிமோட்ஸ், கீ செயின்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைனில் வரும். ஓகேவா? ஒரு பொருள் டிசைன் பண்ணுறது ப்ராடக்ட் டிசைன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன். ஃபர்னிச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர், சோஃபா, பெட்டு, ஃபுட்டான்ஸ், இதெல்லாம் வந்து ஃபர்னிச்சர் அப்படின்னு வரும். ஃபர்னிச்சர்னா மேஜராக என்னது? நம்ம எதெல்லாம் வந்து ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறோமோ, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறோமோ, என்ன ஃபர்னிச்சர்லாம் சேர், சோஃபான்ற மாதிரி யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே ஃபர்னிச்சரில் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்னிச்சர், கபோர்ட்ஸ், இதெல்லாமே வந்து ஃபர்னிச்சர் டிசைன். அண்ட் இன்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்னா ஒரு பில்டிங்கோட உள்பக்கம். ஓகேவா? லெட் இட் பி கிளாஸ் ரூமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வீடோட ஹால் இல்லை ரூம், பெட்ரூம்ஸ், லிவிங் ரூம், கார்டன் ஏரியா, இந்த மாதிரி இன்டீரியர் போர்ஷன்ஸ். இந்த இன்டீரியர் போர்ஷன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறது வந்து இன்டீரியர் டிசைனில் வரும். ஓகேவா? இல்லை கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் ஆடிட்டோரியம் வச்சுருப்பீங்க உங்கள் ஸ்கூலில், நார்மல் கிளாஸ் ரூம் இருக்கும், பிக் ஹால் இருக்கும், இல்லை சின்ன லைப்ரரி இருக்கும், சயின்ஸ் லேபரட்டரி இருக்கும். இது எல்லாமே ஒரு இன்டீரியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இன்டீரியர்ஸை வந்து டிசைன் பண்ணுறது இன்டீரியர் டிசைன் அப்படின்னு வரும். ஓகே? ஒரு பில்டிங்கோட உள்பக்கம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் அண்ட் கிளாஸ் டிசைன். செராமிக் அண்ட் கிளாஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா பீங்கான் பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா? இந்த பீங்கான் பாத்திரம், கிளாஸ் வேர்ஸ், இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறது செராமிக் அண்ட் கிளாஸ் டிசைனில் வந்து வரும். ஓகேவா? கிளாஸ் நல்லா ஐட்டம்ஸ்லாம் வருதோ அது எல்லாமே வந்து கிளாஸ் டிசைனில் வரும். செராமிக்னு பார்த்தீங்கன்னா பீங்கான் பாத்திரம், இதெல்லாம் வந்து அதில் வந்து பாத்திரம்னு மட்டும் கிடையாது, என்னென்ன பொருட்கள்லாம் டிசைன் பண்ணுறோமோ எல்லாமே வந்து செராமிக் அண்ட் கிளாஸில் வந்து வரும். ஓகே? அது டெக்கோராகவும் இருக்கலாம், ஒரு அழகு பொருளாகவும் இருக்கலாம். ஓகே? ஸோ இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் டிசைனில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிசைன். கம்யூனிகேஷன் டிசைன் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ற வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்னது? கம்யூனிகேஷன்னா ஒரு மெசேஜை ஒருத்தங்களுக்கு கன்வே பண்ணுறோம் இல்லையா? ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து போகுது, அதுதான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேசுகிறோம், ஆக்ஷன்ஸ் காட்டுறோம், இல்லை வந்து நம்ம நடிச்சு காட்டுறோம், ஒருத்தங்க கண்டுபிடிக்கிறாங்க, இது எல்லாமே ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லையா? ஸோ இந்த கம்யூனிகேஷன்றது மேஜர் ஆனன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் ஆகுது, இதுதான் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் டிசைன்ல நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடங்கி வரும். என்னென்ன வருதுன்னு பாருங்க. கிராஃபிக் டிசைன், அனிமேஷன், ஃபிலிம் அண்ட் வீடியோ கம்யூனிகேஷன், எக்ஸிபிஷன், இதெல்லாமே வருது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளியே போறோம்னா போஸ்டர்ஸ் பார்ப்போம் இல்லையா? நிறைய போஸ்டர் இருக்கும், மூவி போஸ்டர்ஸ் பார்ப்போம், இல்லைன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர்ஸ் பார்ப்போம், ஃபியூனரல் போஸ்டர்ஸ் பார்ப்போம், நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த போஸ்டரோட எதுக்காக இந்த போஸ்டர்லாம் வைக்கிறாங்க? நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும், நம்ம மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து ஏதோ நடக்குது, அது நடக்கிறதுக்கான அவேர்னஸ் வந்து கொடுக்குறோம், அந்த மெசேஜை வந்து பாஸ் பண்றாங்க, அதுக்கு தானே இந்த போஸ்டர்லாம் வைக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பில் போர்ட்லாம் பார்த்துருப்பீங்களா? பெரிய பெரிய பில் போர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம மேஜர் பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல இல்லை வந்து பிரிட்ஜுக்கு மேலே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பில் போர்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த பில் போர்ட்ஸ்ல வந்து படம் சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸ் இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆடு, பைக் ஆடோ இல்லை பெரிய இதெல்லாம் பொருள் நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஆட் இருக்கும். எங்கன்னா வீடுல வந்து லான்ச் பண்றாங்க, பிளாட்ஸ் போட்டு வீடு வந்து ஃபிளாட் கட்டியிருக்காங்கன்னா அந்த ஃபிளாட்டோட ஆட் வந்து புதுசா இருக்குன்னா அப்போ அது இருக்கும். இது எல்லாமே என்னது? அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு விஷயத்த நமக்கு கன்வே பண்றாங்க, மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இது அதனால கம்யூனிகேஷன் டிசைன்ல வருது. ஓகேவா? போஸ்டர் எடுத்துக்கலாம் நம்ம. ஃபிலிம் அண்ட் வீடியோ. ஃபிலிம்னா பாருங்க, மூவிஸ் பார்க்குறோம் இல்லையா? மூவிஸ் பார்க்குறோம், சீரீஸ் பார்க்குறோம், இது எல்லாத்துலயும் என்ன நடக்குது? நமக்கு ஒரு மெசேஜ் வந்து வருது, ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து கவனிக்கிறோம்,
எடுத்துக்கிறோம், ஸ்டோரி வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இது நடக்குதா அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா கம்யூனிகேட் பண்றாங்க நமக்கு. ஸோ கம்யூனிகேஷன் டிசைன்ல வருது. ஓகேவா? கிராஃபிக் டிசைன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைன்னா என்னது வரும் பாத்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டை டிசைன் பண்றது, கேம்ஸ்ல வந்து டிசைன் பண்றது, ஃபோனோட கன்சோல்ஸ். இப்போ வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம் இல்லையா? மொபைல் ஃபோன் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றோம். ஒரு ஆப் உள்ள போறப்போ என்ன ஆகுது, ஒரு ஐகான்குள்ள இந்த ஐகான் டச் பண்ணா செட்டிங்ஸ் வரும், இந்த ஐகான் டச் பண்ணா இதுக்குள்ள நம்ம போகலாம். லைக் வந்து செட்டிங்ஸ் இருக்குன்னா செட்டிங்ஸ்குள்ள போனோம்னா அங்க மொபைல் செட்டிங்ஸ், கால் செட்டிங்ஸ், இல்ல வந்து வால்பேப்பர் செட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, கிராஃபிக் டிசைன். ஒன்றுத்துக்கும் ஒரு ஐகான் செட் பண்றாங்க இல்லையா? கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. வெப்சைட்ஸ் இருக்கு நமக்கு, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும், இல்ல வந்து நிறைய நம்ம எக்ஸாம்ஸ் பாக்குறோம் அதுக்கு நிறைய வெப்சைட் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? அந்த வெப்சைட் உள்ள போய் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேஜ் ஒன்று இருக்கும், ஹோம் பேஜ் இருக்கும், அந்த ஹோம் பேஜ்க்கு அப்புறமா அபவுட் அஸ் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வெப்சைட் எல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்றது, இது எல்லாமே வந்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன்ல வரும். இப்போ போஸ்டர் நம்ம சொன்னோம் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் பில்போர்ட் பார்க்கறோம், போஸ்டர், மூவி போஸ்டர்லாம் இருக்குன்னு சொன்னால, அந்த மூவி போஸ்டர்ஸ் தான் யார் டிசைன் பண்றா? ஒரு கிராஃபிக் டிசைனர் டிசைன் பண்றாங்க. ஓகேவா? போஸ்டர்ல வந்து யாரோட ஃபேஸ் பெருசா இருக்கணும், பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கணும், அது எப்படி, என்ன ஏஐ இல்ல சிஜி வந்து யூஸ் பண்ண போறோம், நம்ம எப்படி பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்க போகுது, பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் என்ன இருக்க போகுது, இதெல்லாம் வந்து பார்த்து யார் டிசைன் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் அனிமேஷன் ஃபிலிம் டிசைன். அனிமேஷன் ஃபிலிம் டிசைனா நீங்க அனிமேஷன் மூவிஸ் நிறைய பார்த்துருப்பீங்க, கார்ட்டூன்ஸ் அனிமேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? பொம்மை படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் என்ன எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் ஹியூமன் அடிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய அனிமேஷன்ஸ் வந்திருக்கும், ஹியூமன் மாதிரியே கேரக்டர்ஸ் இருக்கும், இல்ல மற்ற அனிமல்ஸ் வந்து பேசுற மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமேஷன் அண்ட் ஃபிலிம் டிசைன். ஓகேவா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிலிம் அண்ட் வீடியோ கம்யூனிகேஷன். ஃபிலிம் அண்ட் வீடியோ கம்யூனிகேஷன்னா ஆட் ஃபிலிம்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு பாக்குறப்போ மேஜரா வந்து 10 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகி 1 மினிட் வரைக்கும் ஆட்ஸ் போகுது. இந்த ஆட்லாம் வந்து ஒருத்தங்க டைரக்ட் பண்றாங்க, என்ன டயலாக் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றத பாக்குறாங்க, யாரெல்லாம் கேஸ்ட் பண்ணணும், ஆக்டர்ஸ் யாரெல்லாம் வந்து இருக்க போறாங்க, யாரெல்லாம் டயலாக் கொடுக்க போறாங்க, எப்படி டெலிவர் பண்ண போறாங்க, இப்படி எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆட் ஃபிலிம், வீடியோ கம்யூனிகேஷன், ஷார்ட் ஃபிலிம்ஸ், வீடியோஸ்லாம் இருக்குல்ல, ரீல்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, இல்ல இது எல்லாமே வந்து என்ன டிசைன்ல வரும்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிசைன்ல வரும். ஓகே, அடுத்து 4வது பாருங்க, எக்ஸிபிஷன் டிசைன் அப்படின்னு புதுசா இருக்கு. எக்ஸிபிஷன் டிசைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிபிஷன்ஸ் போயிருப்பீங்களா, எக்ஸ்போ, நீங்க உங்க ஸ்கூல்லேயே வந்து எக்ஸ்போஸ் நடத்துவீங்கல்ல, சயின்ஸ் எக்ஸ்போ, மேக்ஸ் எக்ஸ்போ, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸை வந்து டிஸ்பிளேக்கு வைப்பாங்க. வெளியாட்கள் வந்து பார்க்கலாம், பேரண்ட்ஸ் பார்க்கலாம், இல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்போல வந்து வைப்பாங்க, ப்ராஜெக்ட்ஸ் வைப்பாங்க இல்லையா? அந்த எக்ஸிபிஷன்ஸை வந்து எப்படி டிசைன் பண்ணணும், எது எங்க வைக்கணும், எது எப்படி வரும், எப்படி மார்க்கெட்ல வந்து பெரிய விஷயமா ஆக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே கூட எக்ஸிபிஷன் டிசைன்ல வரும். நம்ம வந்து ஸ்கூல்ல பண்றது ஸ்மால் ஸ்கேல்ல பண்றோம், இதே லார்ஜ் ஸ்கேல்ல பண்றோம்னா ஆர்ட் கேலரிஸ், டிசைன் கேலரிஸ், எக்ஸ்போஸ், இதெல்லாம் பெரிய லெவல்ல பண்றது, அதெல்லாம் பிளான் பண்றது எல்லாமே எக்ஸிபிஷன் டிசைன்ல வரும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அப்பேரல் அண்ட் லைஃப் டிசைன். டெக்ஸ்டைல்னா ஒன்றும் கிடையாது, துணி சம்மந்தப்பட்டது. ஓகேவா? நம்ம வேர் பண்ற ட்ரெஸ்ஸஸ் அது சம்மந்தப்பட்டது. அப்பேரல்ஸ்னாலுமே நம்ம யூஸ் பண்ற அக்சரிஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்ல வரும். ஓகேவா? அண்ட் லைஃப் டிசைன், இப்போ டெக்ஸ்டைல் அப்பேரல்ன்றது கம்ப்ளீட்லி வந்து கொஞ்சம் ஃபேஷன் சம்மந்தப்பட்டது அண்ட் ட்ரெஸ் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது. இந்த துணிகள்லாம் வந்து எப்படி உருவாகுது, என்ன கிளாத்திங் யூஸ் பண்றாங்க, மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்றாங்க, இது எல்லாமே டெக்ஸ்டைல் அப்பேரல் லைஃப் டிசைன்ல வரும். ஓகே, ஸோ என்ஐடியில இருக்கிறது இந்த டிசைன்ஸ் எல்லாம் தான், இது எல்லாம் தான் பிடெஸ்க்குள்ள வரும். ஓகேவா? இந்த என்ஐடி எக்ஸாம்க்கு இப்போ நீங்க காலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ஐடி எக்ஸாம் நடக்கும் பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜா நடக்கும். ஓகேவா? ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 எக்ஸாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ், டாட் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா டாட் மெயின்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம் வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்னு வந்து ஸ்கெட்சிங் வரையறது இருக்கும், இன்னொன்னு ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிடியூட்னா லாஜிக்கல் திங்கிங், வெர்பல் திங்கிங், மேத்தமேட்டிக்ஸ், லைக் குவான்டிடேட்டிவ், இது எல்லாமே வந்து ஆப்டிடியூட்ல இருக்கும். ஓகேவா? ஸ்கெட்சிங்னு சொல்றப்போ ஸ்கெட்சிங் கொஸ்டின்ஸ்ல ஒரு பொருள் வந்து இருக்கு, அந்த பொருளை வந்து நீங்க வேற மாதிரி வரையுங்க, கிரியேட்டிவா வரையறதுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேவா? 2 பார்ட் தான். ஸ்டேஜ் 1ல 2 பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து ஸ்கெட்சிங் வரையறது, இன்னொன்னு வந்து ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், இது எல்லாமே இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும். ஓகேவா?
லாஜிக்கலா வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாக்குறீங்க. சில சிம்பிள் மேக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு இமேஜை பார்த்துட்டு அந்த இமேஜ் தான் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆப்டிடியூட்ல வரும். ஓகேவா? ஸ்கெச்சிங்னு சொல்றப்போ ஒன்லி வரையறது மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம், அதாவது டாட் ப்ரிலிம்ஸ்ல வருது. செகண்ட் ஸ்டேஜ் 2 பாத்தீங்கன்னா டாட் மெயின்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணதும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கேப் விட்டு 1 or 2 months கேப் விட்டு டாட் மெயின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் டாட் மெயின்ஸ் வந்து எழுத முடியும். ஓகேவா? டாட் மெயின்ஸ் எழுதுறப்போ அதுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மாடல் மேக்கிங். ஒரு பொருளை செய்யறது, மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த பொருளை வந்து நீங்க செஞ்சு காட்டணும். உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டின்ல இருக்க மாடல்ல நீங்க வந்து செஞ்சு காட்டணும். ஓகேவா? மாடல் மேக்கிங்கும் இருக்கும், வரையறதும் இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் வரைகிற ஸ்கெச்சிங் கொஸ்டினுமே கேட்கலாம். ஸ்கெச்சிங் அண்ட் மாடல் மேக்கிங் இது ரெண்டுமே வந்து டாட் மெயின்ஸ்ல வந்து வரும். ஓகே, என்ஐடில. அதுக்கப்புறம் இதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூமே இருக்கலாம். நீங்க வந்து எப்படி பண்ணிருக்கீங்க, உங்க ப்ராடக்ட் பத்தின, உங்க மாடல் பத்தின விஷயத்த சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க வரைஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து காட்டணும். உங்களுக்கு ஏன் டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே வந்து பர்சனல் இன்டர்வியூல இருக்கலாம். ஓகேவா? பர்சனல் இன்டர்வியூன்றது வந்து சில இயர்ஸ்ல வந்து எக்ஸாம்ஸ்ல இருக்கும், சில இயர்ஸ்ல வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அது வந்து சாய்ஸ் பேஸ்ல வரது தான். ஸோ என்ஐடியில் எக்ஸாம் வந்து இந்த 2 ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது, ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2. அடுத்த காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிஃப்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து ஃபேஷனுக்காகவே இருக்கிற ஒரு பெரிய காலேஜ். ஓகே, இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 21 கேம்பஸஸ் கிட்ட வந்து இருக்கு. ஓகேவா? நிஃப்ட்டுக்கு. இப்போ நிஃப்ட்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிடெஸ் அண்ட் பிஎஃப் டெக். பிடெஸ்ங்கிறது ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி பேச்சுலர் ஆஃப் டிசைன், பிஎஃப் டெக்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ பிடெஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன், லெதர் டிசைன், ஆக்சரி டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், நெட்வேர் அண்ட் ஃபேஷன் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் ஃபேஷன் டிசைன். ஃபேஷன் டிசைன் என்னது? ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டிசைன் பண்றோம், ஒரு மாடல் வேர் பண்றதுக்கோ இல்லை வந்து பீப்புள் வேர் பண்றதுக்கு ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம வந்து டிசைன் பண்றோம். ஓகேவா? டிசைன் ட்ரெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இப்போ ஃபேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ட்ரெஸ் வந்து நமக்கு மேனுஃபேக்சர் ஆகி மார்க்கெட்ல வந்து வருது. ஆனா சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் என்ன ஆகும், ரொம்ப வந்து பேசப்படும், நிறைய பேர் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு வேர் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்டா ட்ரெண்ட்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேகி ஜீன்ஸ், ஆலியா கட் ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இல்லையா? ஸோ இந்த ட்ரெஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்ல கிரியேட் ஆகி ட்ரெண்ட்ல வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபேஷன் ட்ரெண்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒரு மேனுஃபேக்சர் பண்ணப்படுற ட்ரெஸ்ஸை வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அதை வேர் பண்றதுக்கு மார்க்கெட்ல கொண்டு வர்றது. ஓகே, ஸோ ஃபேஷன் டிசைன்ல மேஜர் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுவீங்க. அது என்ன மெட்டீரியல் இருக்க போகுது, அது எப்படி இருக்க போகுது, லைக் அதோட ப்ரொபோர்ஷன்ஸ் என்னது, அதை வேர் பண்றவங்க வந்து மேலுக்கா ஃபீமேலுக்கா இல்லை சில்ட்ரனுக்கா இல்லை வயசானவங்களுக்கா, இது எல்லாமே நீங்க டிசைட் பண்ண போறீங்க. ஓகே, அது வந்து ரொம்ப கிளிட்டரி மெட்டீரியல் இருக்க போதா இல்லை காட்டன்ல இருக்க போதா, ஜாக்கெட்ஸ் லெதர் ஜாக்கெட்ஸ் இருக்க போதா, இது எல்லாமே நீங்க டிசைட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ டிசைன்றது கம்ப்ளீட்லி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணி மார்க்கெட்ல கொண்டு வர்றது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா லெதர் டிசைன். லெதர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் அனிமல்ஸோட தோல்ல இருந்து கிடைக்கிறது தான் வந்து லெதர் அப்படின்னு சொல்லுவோம். லெதர்ல என்னென்ன இருக்கும், பெல்ட் இருக்கும், நமக்கு லெதர் ஷூஸ், லெதர் பேக்ஸ், லெதர் வாட்ச், இப்போ லெதர் ஆக்சரிஸ் கூட வந்துருச்சு, லெதர் கீ செயின்ஸ், இதெல்லாம் லெதர் டிசைன்ல வரும். ஓகேவா? லெதர்ல நமக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே லெதர் டிசைன்குள்ள வந்துடும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சசரி டிசைன். ஆக்சசரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு தவிர்த்து இன்னும் மெருகேற்றத்துக்காக நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துறோமோ எல்லாமே ஆக்சசரி அப்படின்ட்டு வரும். அதாவது வாட்ச், இயர்ரிங்ஸ், ஜுவல்லரி, பிரேஸ்லெட்ஸ், நம்ம ஷூஸ், அப்புறமா கிளவுஸ், நம்ம மற்ற என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், போட்டு வச்சுப்போம் நம்ம, இல்லைன்னா வந்து சோக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே. ஓகேவா? அடிஷ்னலா நம்ம வந்து ட்ரெஸ் தவிர்த்து அடிஷ்னலா நம்ம வந்து என்னெல்லாம் போட்டு நம்மளை வந்து ஃபேஷன் பண்ணிக்கிறோம், ஸ்டைல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் லெதர் ஆக்சரி டிசைன்ல வரும். ஓகேவா? ஆக்சரிஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அடிஷ்னலா அபார்ட் ஃப்ரம் ட்ரெஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அடிஷ்னல் பொருட்கள் தான் ஆக்சரிஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைன். டெக்ஸ்டைல் டிசைன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெட்டீரியல் ட்ரெஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, ஃபேஷன் டிசைன்ல நீங்க ட்ரெஸ் வந்து டிசைன் பண்றீங்க, இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல இருக்க போகுது, இந்த ஷேப்ல இருக்க போகுது, இந்த
மெட்டீரியல் வந்து இப்படி ஷைனிங் மெட்டீரியல் இருக்க போது நீங்க டிசைன் பண்றீங்க. அது எப்படி உருவாகுதுன்னு பாக்குறது தான் டெக்ஸ்டைல் டிசைன். மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போ என்ன ஃபேஷன் டிசைன் பண்ணதை டெக்ஸ்டைல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெட்டீரியல் எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம், என்ன த்ரெட் எல்லாம் வேணும், என்ன மாதிரி அந்த அந்த துணி வந்து வரப்போகுது, அவுட்கம் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறது டெக்ஸ்டைல் டிசைன். மோர் இன்டு ப்ரொடக்ஷன். ஓகேவா, ஒரு துணி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கிறது டெக்ஸ்டைல் டிசைன். அடுத்து பாத்தீங்கன்னா நெட்வேர் டிசைன். நெட்வேர்ங்கிறது நம்ம ஸ்வெட்டர் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, பின்றது. நெட்டிங்னா பாத்தீங்கன்னா பின்னுறது. ஓகேவா, KNIT. நெட்னா பின்றது. நம்ம ஸ்வெட்டர் எல்லாம் பின்றது பார்த்திருக்கோம், கூடைங்க வந்து பின்னுவாங்க, இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ நெட்வேர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பின்னி நமக்கு கையிலையோ இல்லை மிஷினாலேயோ பின்னப்பட்ட பொருட்கள், பின்னப்பட்ட ட்ரெஸ்லாம் வந்து நெட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெட்வேர்க்காகவே தனி டிசைன் வந்து இருக்கு. இதுக்கு ஏன்னா வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு இந்த நெட்வேர் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கு. ஓகேவா, ஸோ நெட்வேர் டிசைன்றது இன்னொரு கேட்டகரி ஆஃப் டிசைன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேஷன் கம்யூனிகேஷன். ஃபேஷன் கம்யூனிகேஷன்றது ஒரு ட்ரெஸ் நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க, அந்த டிசைனை மார்க்கெட்ல எப்படி கொண்டு வரலாம், அதை எப்படி லான்ச் பண்ணலாம், எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம், எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து சக்சஸா ஆக்குறது அப்படின்ட்டு பாக்குறது தான் ஃபேஷன் கம்யூனிகேஷன். ஓகேவா, அதை என்ன டைம்ல லான்ச் பண்ணணும், அதை வந்து எங்கெல்லாம் வந்து கொண்டு போய் மார்க்கெட் பண்ணணும், அதுக்கு வந்து தான் ஃபேஷன் வீக் நடக்கணுமா நம்ம, இல்ல யார்கிட்ட வந்து எப்படி கொண்டு போகலாம், என்ன பிரைஸ் இதுக்கு வந்து டிட்டர்மைன் பண்றது, என்ன லெவல்ல விற்க போகுது, எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணணும், இது எல்லாமே கம்ப்ளீட்டா. ஓகேவா, ஒரு ஃபேஷன் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து மார்க்கெட்ல ரீச் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க வைக்கிறது தான் ஃபேஷன் கம்யூனிகேஷன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா BF Tech, பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி என்னன்னு வரும்னு பாத்தீங்கன்னா மோர் இன்டு கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி வருது. ஓகேவா, சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபேஷன்ல கொண்டு வர போறோம் அப்படின்றது தான் ஃபேஷன் டெக்னாலஜி. டெக்ஸ்டைல் டிசைன்ல, ப்ரொடக்ஷன்ல, மேனேஜ்மெண்ட்ல நியூ மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்றது. இப்போ நம்ம டிசைன் பண்றோம், ஃபேஷன் டிசைன் பண்றோம்னா ஃபேஷன் டிசைனை வரைவோம் நம்ம. இன்னொன்னு டிஜிட்டல் டூல்ஸும் யூஸ் பண்ணலாம் இல்லையா, சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணலாம். CAD மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம், AI யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டு வர்றது எல்லாமே ஃபேஷன் டெக்னாலஜியில வந்துடும். ஓகேவா, ஒரு கிளாத்திங்லயும் டெக்ஸ்டைல் டிசைன்லயும் எப்படி இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரலாம், டெக்னாலஜிக்கலா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில வரும். ஓகே, நீங்க அந்த துணிக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன மெஷினரிஸ் யூஸ் பண்ணலாம், ஏன்னா நியூ டெக்னாலஜிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வர்றது பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ நிஃப்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிஃப்ட்லையுமே வந்து 2 டைப் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் A அண்ட் பார்ட் ஏல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் 1 அண்ட் லெவல் 2 இருக்க போது. NIDல இருந்த மாதிரி தான். NIDல வந்து லெவல் 1ல இருந்துச்சு ஸ்கெட்சிங் அண்ட் ஆப்டிடியூட் இருந்தது இல்லையா, அதே மாதிரி நிஃப்ட்லையுமே வந்து லெவல் 1ல ஸ்கெட்சிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்து இருக்க போகுது. ஸ்கெட்சிங்ல வரையறது எல்லாமே வரும், ஆப்டிடியூட்ல வந்து லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் இது எல்லாமே வந்துடும். ஓகேவா, அண்ட் லெவல் 2ல பார்த்தீங்கன்னா லெவல் 2 இஸ் உங்களுக்கு மாடல் மேக்கிங்ல வந்து நீங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அந்த கொஸ்டின்லேருந்து என்ன பண்ணணும்னா மாடல் வந்து செஞ்சு காட்டணும். உங்கள் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவாங்க, கார்ட்போர்ட்ஸ், சார்ட் பேப்பர்ஸ், கலர் பேப்பர்ஸ், பட்டன்ஸ், காட்டன் பாம்பாம்ஸ், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் வந்து கொடுப்பாங்க. அந்த மெட்டீரியல்லேருந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராடக்ட் வந்து செஞ்சு காட்டணும். ஓகேவா, ஸோ நிஃப்ட்டுமே வந்து 2 லெவல் 2 லெவலில் வந்து எக்ஸாம் இருக்கும். லெவல் 1 வந்து ஸ்கெட்சிங் அண்ட் ஆப்டிடியூட், லெவல் 2 வந்து மாடல் மேக்கிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா UCED, அண்டர் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன். UCED எக்ஸாம்ன்றது நம்ம IITs, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்களே, IIT பாம்பேனால கண்டக்ட் பண்ணப்படுற ஒரு எக்ஸாம் தான் UCED எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து IITஸ்ல இருக்க காலேஜில் BDES டிகிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, IIT பாம்பே, டெல்லி, குவாஹாத்தி, ஹைதராபாத், ரூர்க்கி, ஜபல்பூர் அண்ட் இந்தோர், இந்த IIT காலேஜஸில் உங்களுக்கு வந்து BDES பண்ணணும் அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் UCED எக்ஸாம் எழுதணும். ஓகேவா, UCED எக்ஸாம் வந்து ஒரே ஒரு லெவல் தான், லெவல் 1 லெவல் 2லாம் கிடையாது, டேரெக்டாக ஒரே ஒரு லெவல் தான். அதுலேயும் வந்து ஸ்கெட்சிங் அண்ட் ஆப்டிடியூட் மட்டும் தான் வரும், உங்களுக்கு மாடல் மேக்கிங் வராது. வரைகிறதும் ஆப்டிடியூட் மட்டும் தான் வந்து UCED எக்ஸாமில் வரும். ஓகேவா, இந்த எக்ஸாம்லேயுமே வந்து என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விஜுவலைசேஷன், ஸ்பேஷியல் அபிலிட்டி. ஆப்டிடியூட்ல வந்து இதே தான் இருக்கும், லைக் பார்த்து ஆன்சர் பண்ணுறது ஒரு கொஷனு, அண்ட் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது, எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, இல்லைனா ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் வரும், இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி பார்த்து ஆன்சர் பண்ணுற கொஷின்ஸ் வரும். அண்ட் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா டிசைன் சேலஞ்ச் கொஷின்ஸ், ட்ராயிங், பர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங்,
நீங்கள் வந்து ஒரு விஷயம் பார்க்குறீங்க, அந்த சீனரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். இல்லை வந்து நியூவாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்களே இனோவேஷனோட டிசைன் பண்ணுங்கள் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் வரும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்ட் பியில் வந்துடும். ஓகே, ஸோ யூசிட் எக்ஸாம். இது எல்லாமே இன்னொரு எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டாங்கிறது நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்னா நம்மளுக்கு வீடு பில்டிங்லாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஆர்கிடெக்சர் வரும். ஸோ ஆர்கிடெக்சர் எக்ஸாம்ஸ்லேருந்து மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாட்டா எக்ஸாம் இருந்ததுனா தான் இந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் படிக்க முடியும். ஓகேவா, இந்த ஆர்கிடெக்சர் எக்ஸாமில் நாட்டா எக்ஸாமில் உங்களுக்கு இது ஒரு லெவல் தான், இது 2 லெவல் இருக்காது, ஒரே ஒரு லெவல் தான். ஒரு லெவலில் வந்து ஸ்கெட்சிங் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், அண்ட் மாடல் மேக்கிங் சாய்ஸ். மாடல் மேக்கிங் வந்து இருந்தால் இருக்கும். ஓகேவா, சம் இயர்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரில் வரும், சம் கொஸ்டின் பேப்பரில் வராது. ஸோ நாட்டா எக்ஸாம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஓகே, இப்போ நம்ம கொஷின் சொன்னோம் இல்லையா, இந்த எக்ஸாம் எல்லாமே இப்போ NID, NIFT, UCD இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கெட்சிங் கொஷின்ஸ் வரும்னு சொன்னோம் இல்லையா, வரைகிற கொஷின்ஸ். அந்த வரைகிற கொஷின் வந்து எதை பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே தான். இமேஜினேஷன், ஆப்ஜெக்ட் ஸ்கெட்சிங், போஸ்டர் மேக்கிங், பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்டோரி ஃப்ரேமிங் அண்ட் ஐடியேஷன். ஃபஸ்ட்டு இமேஜினேஷன் அப்படின்னா வந்து இமேஜினேஷன்னா கற்பனை திறன், நீங்கள் எவ்வளோ வந்து க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்க, அதெல்லாம் இமேஜினேஷன். ஆப்ஜெக்ட் ஸ்கெட்சிங்னா ஒரு பொருளை வரையிறது. உதாரணத்துக்கு உங்கள் டேபிள் மேலே ஒரு ஃபோன் இருக்குது, இல்லை ஒரு ரிமோட் இருக்குது, அதை வந்து எப்படி ஸ்கெட்ச் பண்ணுவீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வரைவீங்க அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்கெட்சிங். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங். போஸ்டர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, போஸ்டர் இதுக்கெலாம் இருக்கும், மூவிஸ்க்கு போஸ்டர் இருக்கும், அவேர்னஸ் போஸ்டர் இருக்கும். இந்த மாதிரி போஸ்டர் வந்து நீங்களாக வரையணும். ஒரு A4 சைஸுக்கு நீங்களே வந்து ஒரு போஸ்டர் வந்து வரையணும், டிசைன் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பு சம்மந்தப்பட்டு ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் உங்கள் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் தான் இருக்க போகுது. ஓகேவா, தமிழில் உங்கள் கொஷின்ஸ் வராது, எல்லா கொஷின்ஸுமே வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் சைட் பை சைட் இங்கிலீஷ் லாங்குவேஜுமே கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேவா, இங்கிலீஷ் கிராமர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், கொஷின்ஸ் படித்து உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கிலீஷுமே வந்து கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, ஸோ போஸ்டர் மேக்கிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் போஸ்டர் ஃபார் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங். இது என்னென்னா, நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு வந்து எதிர்க்க பார்க்குறப்போ 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறாங்க, ஒரு கார் வந்து வந்துக்கிட்டு இருக்கு, தூரத்தில் வந்து ஒருத்தர் ஒரு டாகோட வர்றாரு, ஒரு சைக்கிள் வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க. இந்த சினாரியோவை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரைங்க, நீங்கள் பார்க்குற சீனை அப்படியே வரைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை தான் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் அப்படின்னு சொல்கிறது. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கோட 4வது மாடியில் நின்றுருக்கீங்க. ஓகேவா, 4th ஃப்ளோரில் நீங்கள் நின்றுருக்கீங்க. அந்த 4th ஃப்ளோர்லேருந்து நீங்கள் கீழே பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேர் மார்க்கெட் தெரியுது, இல்லை ஒரு பக்கம் வந்து ஒரு ஃபயர் என்ஜின் வருது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வியூ தெரியுது. இந்த வியூவை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி வரைவீங்க, நீங்கள் 4th ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரைவீங்க அப்படிங்கிறதுலாம் பெர்ஸ்பெக்டிவ் கொஷனில் வரும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஃப்ரேமிங்கிறது ஒரு சீக்வென்ஸாக வரைகிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மவுண்டைன் ஏரியாவில் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கார் அப்ரோச் ஆகும், கார் வந்து உங்களை நோக்கி வருது, அண்ட் நீங்கள் வந்து ஒரு யூடர்ன் போடுறீங்க. ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வரைஞ்சி காட்டணும். ஒரு 4 ஃப்ரேம்ஸை நீங்கள் வரையணும். அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா, இல்லைன்னா ஸ்கெட்ச் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் பொட்டேட்டோ சிப்ஸ், ஒரு சிப்ஸ் வந்து பண்ணுறத ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற 4 ஃப்ரேமில் வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வெஜிடபிள் எடுத்து நறுக்கிறது, அதுக்கப்புறம் வெஜிடபிளை வந்து நீங்கள் வந்து ஆயிலில் போடுறது, ஃப்ரை பண்ணுறது, அப்புறம் எடுத்து அந்த பவுலில் வந்து வைக்கிறது. இந்த 4 ப்ராசஸை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா 4 ஃப்ரேமில் வரைஞ்சி காட்டுருவீங்க. இல்லைன்னா வேறு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் த ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் நெயில் வந்து கட் பண்ணுறது. நெயில் கட் பண்ணுறப்போ எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து கையில் எடுத்து நெயில் கட்டர் கையில் வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறம் நெயிலில் கொண்டு போய் கட் பண்ணுவீங்க, கட் பண்ணிட்டு அந்த நெயில்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுவீங்க, அண்ட் உங்கள் நெயில்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும். ஓகேவா, இதை வந்து 4 ஃப்ரேமில் நீங்கள் வரைஞ்சி காட்டணும். இதெல்லாம் ஸ்டோரி ஃப்ரேமிங்கில் வரும். ஓகே, அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடியேஷனுங்கிறது புதுசாக நீங்களே வந்து ஒரு பொருளை உருவாக்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பார்வையற்றவர்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கிரியேட் பண்ணுங்க, ஒரு வாட்டர் பாட்டில் டிசைன் பண்ணுங்க. அப்போ எப்படி பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் பாட்டில் டிசைன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை கொடை, ஒரு அம்ப்ரெல்லா வந்து நியூவாக நீங்கள் டிசைன் பண்ணால் அப்படி பண்ணுவீங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு அம்ப்ரெல்லா டிசைன் இருக்குது, அது இல்லாமல் நீங்களே ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு
ஒரு அம்ப்ரெல்லா பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க, அது எல்லாமே வந்து ஐடியேஷன்ல வரும். ஓகேவா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து வரப்போகுது. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. இமேஜினேஷனுக்கு, imagine you are a worm in a street. You see a cycle and a human being standing beside it along with a dog. Sketch the scene from your imagination. நீங்க வந்து ஒரு தெருவில் ஒரு புழு, ஓகேவா, யூ ஆர் அ வார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு புழு நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். உங்களுக்கு பக்கத்துல வந்து ஒரு சைக்கிள், ஹியூமன் பீயிங் எல்லாமே இருக்காங்க, அவங்க பக்கத்துல ஒரு நாயுமே இருக்கு. இதை வந்து உங்க இமேஜினேஷன் வந்து வரைங்க அப்படின்னு கேட்டிருக்கிறது. ஓகேவா? இது இமேஜினேஷன் பேஸ்ட் கொஸ்டின். ஆப்ஜெக்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபோன் சார்ஜர், ஒரு இனோவேட்டிவான ஃபோன் சார்ஜர் வந்து டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபோன் சார்ஜர் இப்போ எப்படி இருக்கும், ஒரு ஹெட் இருக்கும், அதுக்காக ஒரு வயர் இருக்கும், ஒரு யூஎஸ்பி கேபிள் மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு இப்போ இருக்க யூஎஸ்பி சார்ஜர். ஓகேவா? இது இல்லாமல் நமக்கு ஃபோன் சார்ஜர் வந்து வேற எப்படி இனோவேட்டிவாக பண்ண முடியும், புதுசாக. இனோவேஷன் பார்த்தீங்கன்னா புதுசு, ஓகேவா, நியூவாக பண்ணுறது தான் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இனோவேட்டிவாக ஒரு ஃபோன் சார்ஜர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட் ஸ்கெட்சிங்கில் வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் மாதிரி, ஒரு பால் மாதிரி இருக்கு ஃபோன் சார்ஜர் இல்லையா, பால் ஷேப்ல வந்து வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங். டு கமெமரேட் த 150th பர்த்டே ஆஃப் மகாத்மா காந்தி, the government of India has invited ideas to design a circular postage stamp from young minds. Depict your idea for the stamp in the given format. ஓகேவா? காந்தியோட 150வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ஒரு ஸ்டாம்ப் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க, அதை டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஒரு ஸ்டாம்ப் டிசைன் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க, அதான் வந்து ஒரு போஸ்டர் கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு ஸ்டாம்ப் பண்ணணும்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க, இதுதான் ஒரே ஐடியான்னு கிடையாது. ஓகேவா? இதுவும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வரைகிற ஐடியாஸ் எல்லாமே ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி தோணும் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ நான் காட்டுற எக்ஸாம்பிள் வந்து ஒன் ஆஃப் த ஐடியா தான். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து வந்திருக்கும் இல்ல? ஸோ நீங்க டிஃப்ரெண்டா ஸ்டாம்ப்ஸ் வந்து நீங்க கொண்டு வரலாம். அது பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் கொஸ்டின். பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கு பாருங்க கொஸ்டின்ல. A drawing of a kitchen is given below. A 3-year-old child entered the kitchen and observes the scenario from the point marked X on the floor. Visualize and draw the scene from a child's point of view. ஒரு கிச்சனோட வியூ வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு இன்டீரியர் கிச்சன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்டீரியர் கொடுத்துட்டாங்க. ஷெல்ஃப் இருக்கு, கபோர்ட் இருக்கு, விண்டோ இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுக்குள்ள அந்த எக்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸ் மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு குழந்தை வந்து வருது, ஒரு சின்ன குழந்தை வந்து தவழ்ந்து வருது. அந்த குழந்தை வரப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல திங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வரையணும். இதான் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், குழந்தை வந்து அண்ணாந்து பார்க்கும். இப்போ நமக்கு நேரம் நிக்கிறோம்னா இந்த திங்ஸ் எல்லாம் இப்படிதான் தெரியும். ஆனா குழந்தை பாக்குறப்ப எப்படி இருக்கும், நமக்கு சேர் வந்து ரொம்ப பெருசா தெரியும், குழந்தைக்கு கபோர்ட் பெருசா தெரியும், விண்டோஸ் வந்து மேல இருக்க மாதிரி இருக்கும், மேல இருக்க பொருட்கள் தெரியாது இல்லையா. இந்த மேல ஷெல்ஃப்ல இருக்க பொருட்கள்லாம் குழந்தைக்கு தெரியாது, ஏன்னா குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை குழந்தை எப்படி பார்க்கும் அப்படின்றத நீங்க வரையணும். ஓகேவா? ஸோ நீங்க சேரை வரைகிறப்ப எப்படி வரைவீங்க, சேர் பெருசா வரைவீங்க, கபோர்ட் பெருசா வரைவீங்க, விண்டோஸ் வந்து மேல இருக்கமா வரைவீங்க. ஸோ இது எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் கொஸ்டின்ல வரையும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். வேற எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, உங்க ஸ்கெட்ச் பெட்ரூம் ஃபார் அ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட். ஒரு ஹாஸ்டல்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெட்ரூம் வந்து டிசைன் பண்ணுங்க, ஒரு பெட்ரூம் வரைங்க, உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் வரலாம். அப்ப நீங்க வந்து ஹாஸ்டல் ரூம் வந்து எப்படி இருக்குமோ அந்த ரூமை வந்து நீங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வரையணும். ஓகேவா? நீங்க நிக்கிறீங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வரையணும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி போர்டிங். நான் ஸ்டோரி போர்டிங் சொன்னேன் இல்லையா, பர்சன் இஸ் ரைடிங் அ பைக் இன் அ மவுண்டனஸ் ஏரியா அண்ட் அ கார் இஸ் பாசிங் பை. ஸ்கெட்ச் த சீன்ஸ் இன் ஃப்ரேம்ஸ். இந்த சீனை வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ்ல வந்து ஸ்கெட்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வந்து பைக் ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க, பைக் வந்து போயிட்டு இருக்கப்போ வந்து ஒரு யூட்டர்ன் மாதிரி எடுக்கிறாங்க, ஒரு கார் வந்து வருது, அந்த கார் தாண்டி வந்து போயாச்சு. ஓகேவா? பைக் வந்து போயாச்சு. ஸோ இதை வந்து எத்தனை ஃப்ரேம்ல வரைஞ்சிருக்காங்க, 9 ஃப்ரேம்ல வரைஞ்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ்மே வந்து இத்தனை ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. 4 ஃப்ரேம்ஸ்ல வரைங்க, இல்லை 6 ஃப்ரேம்ஸ்ல வரைங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டோரி என்ன பண்ணணும், ஸ்டோரியை வந்து குறுகலாவோ இல்லை ஸ்டோரி வந்து டீட்டெயிலாகவும் நீங்க வரையணும். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியேஷன். யூ ஹாவ் அன் ஓல்ட் பல்ப், conceptualize 5 ways in which the bulb can be used humorously. Describe in brief and draw your ideas in the space given below. உங்ககிட்ட ஒரு ஓல்டு பல்ப் வந்து உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? ஒரு யூஸ் பண்ண முடியாத ஒரு பல்ப் வந்து உங்க கையில வந்து இருக்கு. அந்த பல்பை வந்து நீங்க எரிய வைக்க முடியாது. இப்போ லைட் வந்து வராதுல இருந்து
அந்த பல்பை நீங்கள் ஹியூமரஸாக யூஸ் பண்ணணும். ஹியூமரஸ்னால் என்னது? கொஞ்சம் சிரிப்பு தன்மை மிக்கக்கூடிய, ஓகேவா? ஹியூமரஸ்னால் வந்து காமெடியா அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஹியூமரஸாக வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த பல்பை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபேஸு, சேடாக இருக்க மாதிரி ஃபேஸ், அந்த மாதிரி டெக்கார்ஸை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெல்கம் இருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள் டோர்வேல வந்து தொங்க விடுற மாதிரி இந்த பல்ப்ஸ் வந்து டெக்கார் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் சுற்றி வந்து டிசைன் இருக்க மாதிரி பல்ப் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்க வால் டெக்கார், வால் ஹேங்கிங் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து விண்ட் சைம்ஸ்லாம் பார்த்துருப்போம். வால் ஹேங்கிங், வால்லேருந்து மேலே சீலிங்லேருந்து தொங்கும், அந்த மாதிரி டிசைன்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பல்பை வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் வே இல்லையா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் பல்பை வந்து ஹாஃபாக உடச்சி கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது, ஜூஸ் கிளாஸ் மாதிரியோ ஐஸ்கிரீம் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது. இன்னொன்று பல்ப்லேயே வந்து ஃப்ளவர் டிசைன்லாம் போட்டு அதை ஒரு டெக்காராக யூஸ் பண்ணுறது. இன்னொன்று பாருங்கள் பல்பை வந்து ஃபிஷ் டேங்க் மாதிரி யூஸ் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று பல்பை வந்து பென்சில் ஸ்டாண்ட் மாதிரியோ பெயிண்ட் ப்ரஷ் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்றுல பூச்செடி யூஸ் பண்ணுறாங்க வச்சு, ஓகேவா. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேஸ். இதான் ஐடியேஷன் சொல்கிறது. ஒரு பொருளை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்க, ஓகே. இதே மாதிரி உங்ககிட்ட ஒரு பழைய யூஸ் பண்ணாத கிளாக் ஒன்று இருக்குது, அந்த கிளாக்கை வந்து இப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற கொஷின்ஸ் வரலாம். நிறைய கொஷின்ஸ் மாதிரி ஐடியேஷன் கொஷின்ஸ் வரும், ஓகே. ஸோ இதெல்லாமே ஸ்கெட்சிங்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ். ஐடியேஷன், ஸ்டோரி போர்டிங், பர்ஸ்பெக்டிவ், போஸ்டர் மேக்கிங், ஆப்ஜெக்ட் ஸ்கெட்சிங் அண்ட் இமேஜினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் சொன்னோம் இல்லையா, ஆப்டிடியூடில் பாருங்கள் அசஸ் போத் லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் கிரியேட்டிவிட்டி. லெஃப்ட் பிரெயின் நமக்கு எப்பவுமே யூஸ்வலாக அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்காக திங்க் பண்ணுறது லெஃப்ட் பிரெயின் சைடில் இருக்கும். ரைட் பிரெயினில் வந்து கிரியேட்டிவிட்டின்னு திங்க் பண்ணுறது இருக்கும், ஓகேவா. இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸு விஷுவல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் அபிலிட்டி, ஸ்பேஷியல் அபிலிட்டி, ஜெனரல் டிசைன் அவேர்னஸ், கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் விஷுவல் ரீசனிங் பார்க்கலாம். விஷுவல்னா என்னென்னா பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடியது, ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், which answer figure is the exact mirror image of the given question figure. இப்போ ஒரு இமேஜ் இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு கொஷின் ஃபிகர் வந்து ட்ரீ ஒன்று இருக்குது. இந்த ட்ரீயை வந்து மிரர் இமேஜ், கண்ணாடியில் பார்த்தோன்னா எப்படி தெரியும், நமக்கு கண்ணாடியோட இமேஜ் வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் கொஷின். அதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஏ. கண்ணாடியில் பார்க்குறப்போ அந்த இமேஜ் வந்து இப்படி தான் தெரியும், ஓகேவா, கொஷனில் இருக்க ஃபிகர். ஸோ நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடியது விஷுவல் ரீசனிங்கில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் அபிலிட்டி. ஸ்பேஷியல் அபிலிட்டின்றது டெஸ்ட் 3D அண்டர்ஸ்டாண்டிங், ஃபோல்டிங், ரொட்டேஷன் அண்ட் வியூஸ் ஆஃப் ஷேப். அதாவது ஒரு ஷேப் உங்ககிட்ட இருக்குது, அந்த ஷேப் வந்து மடிச்சா எப்படி இருக்கும், இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பேஷியல் அபிலிட்டி, ஓகேவா. ஸ்பேஸுங்கிறது என்னது, இடம். ஸோ கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் அமங்ஸ் த 4 alternatives as to how the pattern would appear when the transparent sheet is folded at a dotted line. உங்ககிட்ட ஒரு டாட்டட் லைன் கொஷின் இருக்குது, ஓகே. இந்த ஃபஸ்ட்டு ஃபிகர் இருக்கு இல்லையா, இந்த ஃபிகர் தான் கொஷின், ஃபர்ஸ்ட் ஒன். இந்த பேப்பரை நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணுறீங்க, மடிக்கிறீங்க, ஓகேவா. இந்த பேப்பரில் இருக்க பேட்டர்ன் வந்து நீங்கள் பாதியாக மடிச்சிங்கன்னா எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் கொஷின். அதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஏ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க பேப்பரை நீங்கள் பாதியாக மடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும், ஏ இலக்கமாக தெரியும் இல்லையா, ஒரு பக்கம் மட்டும் தான் தெரியும். ஸோ தான் ஸ்பேஷியல் அபிலிட்டி கொஷின். அடுத்து பாருங்கள் அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். டெஸ்ட் ரீசனிங் யூசிங் நம்பர், சீக்வன்சஸ் அண்ட் லாஜிக்கல் பசில்ஸ். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொஞ்சம் வரும், ஓகேவா. சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், நம்பர்ஸு, சீக்வன்ஸு அண்ட் லாஜிக் பசில்ஸ், லாஜிக்காக யோசிக்கக்கூடிய பசில்ஸ் வந்து வரும், ஓகேவா. கொஷின் பாருங்கள் 2, 6, 12, 20. இது ஒரு சீரீஸ் மாதிரி இருக்குது இல்லையா, 2 இருக்குது, ஃபஸ்ட்டு 6, அடுத்து 12, 20 இருக்குது. இதுக்கு அடுத்த நம்பர் 20க்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் கொஷின், ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன்னா 30, 32, 36, 40 இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஏன்னா பேட்டர்ன் இஸ் +4, +6, +8, +10 இப்படி தான் வருது. பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4, 2 + 4 வந்து 6 இல்லையா, 6 + 6 12, 12 + 8 20. அப்போ 20 + 10 தான் வந்து என்ன வரும், 12 + 8 நமக்கு 20 வருது இல்லையா, 20 + 10 நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்னா +12 இருக்கும். ஸோ 20 + 12 தான் வந்து 32, ஓகேவா.
இந்த மாதிரி சீரீஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். டெஸ்ட் யுவர் நம்பர் ஹேண்ட்லிங், பர்சன்டேஜஸ், ரேஷியோஸ் அண்ட் ஆவரேஜஸ். பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் இது எல்லாமே நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் இப்போ நீங்கள் 11th 12th மேத்தமெட்டிக்ஸில் படிக்கிற விஷயங்கள் தான். இதோட பேசிக்ஸ் மட்டும் வரும். ஓகேவா? இஃப் 40% ஆஃப் அ நம்பர் இஸ் 24, வாட் இஸ் த நம்பர்? ஒரு நம்பரோட 40%, 40% வந்து 24. அப்போ அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் வந்து பி. ஓகேவா? 60. ஏன்னா 60ன்ற நம்பர்லேருந்து தான் 40% எடுத்தால் நமக்கு 24 வந்து வரும். ஓகேவா? டிசைன் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். இதில் எப்படி இருக்கும்னா காமனாக வந்து டிசைனில் இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ். இப்போ வந்து தாஜ்மஹால் வந்து எங்கே இருக்குது, இல்லை பூர்ஜ் காலிஃபா வந்து எங்கே இருக்குது, ஆப்பிளோட ஃபவுண்டர் யார், ஆப்பிள் ஃபோன்ஸோட ஃபவுண்டர் யார், ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் யார், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து வரலாம். ஓகே, டெஸ்ட் யுவர் அவேர்னஸ் ஆஃப் டிசைன் கான்செப்ட்ஸ், ட்ரெண்ட் அண்ட் பர்சனாலிட்டிஸ். பீப்புள் பற்றியோ ட்ரெண்டு பற்றியோ வேறு கொஷின்ஸ் எல்லாம் டிசைன் அவேர்னஸில் வரும். ஓகே, கொஷின் 1 பாருங்கள். Who co-founded NID, India's top design college? NID நம்ம வந்து டாப் டிசைன் காலேஜ் பார்த்தோம் இல்லையா, யார் வந்து ஃபவுண்டர் அதுக்குன்னு கேட்டிருக்காங்க, co-founded யாருன்னு கேட்டிருக்காங்க. தர்ஷத் பட்டேல். ஓகேவா? தர்ஷத் பட்டேல் தான் வந்து ஒன் ஆஃப் NID's ஃபவுண்டிங் ஃபிகர்ஸ். NID வந்து ஃபவுண்டர்ஸில் ஒருத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷத் பட்டேல். ஓகே, கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ். கம்யூனிகேஷன் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் வரும். ஓகே, இதுக்காக தான் நாங்கள் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, டெஸ்ட் கிராமர், vocabulary அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். உங்கள் இங்கிலீஷோட சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குது, கிராமர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் கம்யூனிகேஷனில் வரும். ஓகே, கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். He don't like designs, he doesn't like designs, he doesn't like designs, he don't likes designs. ஆன்சர் வந்து சி. சி தான் வந்து கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்குது. ஓகேவா? டோன்ட் லைக் டிசைன், ஹீ டோன்ட்னு வராது, ஹீ டசன்ட் லைக்ஸ்ன்னு வராது. ஓகேவா? டசன்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு லைக்ஸில் வந்து எஸ் வந்து வராது. ஸோ அதனால தான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஆப்டியூடில் வர கொஷின்ஸ். டைப் ஆஃப் கொஷின்ஸ் இப்படி தான் வரும் உங்களுக்கு ஆப்டியூடில். NID, நிஃப்டி, யூசி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து வரும். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் என்னன்னு பார்த்தோம். டிசைன்னா வந்து வடிவமைக்கிறது, ஒரு பொருளை வந்து நீங்கள் வடிவமைக்கிறது தான் டிசைன்னு பார்த்தோம். அந்த டிசைனில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிசைன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிசைன் வந்து லான்ச் பண்ணுவீங்க. ஓகே, என்ன காலேஜ் தான் இருக்குன்னு பார்த்துக்கோன்னா NID காலேஜில் வந்து BDES இருக்குது. BDESல இண்டஸ்ட்ரியல் கம்யூனிகேஷன் டெக்ஸ்டைல் அப்பேரல் இருக்குது. அண்ட் NID எக்ஸாம் வந்து 2 பார்ட்டில் நடக்கும். ஸ்டேஜ் 1 வந்து ஸ்கெச்சிங் அண்ட் ஆப்டிடியூட், ஸ்டேஜ் 2 வந்து மாடல் மேக்கிங். ஓகேவா? NID எக்ஸாம் வந்து ஸ்டேஜ் 1 வந்து யூஸ்வலாக டிசம்பர் எண்டு இல்லைனா ஜான் பிகினிங்கில் இருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து ஏப்ரலில் வந்து வரும். ஓகே, நிஃப்ட் வந்து ஃபேஷனுக்காக இருக்க ஒரு காலேஜ், அது BDES அண்ட் BF டெக் இருக்குது. நிஃப்ட் எக்ஸாமே வந்து நமக்கு 2 லெவல் நடக்கும். லெவல் 1 வந்து ஸ்கெச்சிங் அண்ட் ஆப்டிடியூட், லெவல் 2 மாடல் மேக்கிங். நிஃப்டோட லெவல் 1 வந்து ஃபெப்ரவரியில் வரும், லெவல் 2 வந்து ஏப்ரல் ஆர் மேயில் வந்து வரும். ஓகே, நாட்டா எக்ஸாம் வந்து யூஸ்வலி நமக்கு ஏப்ரலில் ஆரம்பித்து ஜூனில் முடியும். எதனா ஸ்லாட் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து எக்ஸாம் நடக்கும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டில் வந்து எக்ஸாம் எடுத்துக்கலாம். UC எக்ஸாம் வந்து ஜென்ரலி ஜனவரியில் வந்து வரும், ஜான் மிடில் வந்து எக்ஸாம் வந்து வந்துடும். ஓகே, ஸோ கொஷின்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஸ்கெச்சிங் அண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்கமிங் டிசைன் கிளாஸஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கெச்சிங்காக உங்களுக்கு பேசிக் ஸ்கெச்சிங்லேருந்து லைன்ஸு, டாட்ஸு, அதுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்றா வந்து காம்ப்ளிகேட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கெச்சிங் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் ஆப்டிடியூட் கிளாஸில் வந்து உங்களுக்கு லாஜிக்கலுக்கு தனியாக கிளாஸு, குவான்டிடேட்டிவ் தனியாக கிளாஸு, வெர்பல் ரீசனிங் தனியாக கிளாஸு, டிசைன் ஆப்டிடியூட் கிளாஸ்ன்ட்டு தனித்தனியாக வந்து ஆப்டிடியூட்க்கு கிளாஸ் இருக்கும். ஓகேவா? இதுக்காக ஒர்க் ஷீட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு கிளாஸ்க்கு முன்னாடியுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ் வந்து வந்துடும். ஒர்க் ஷீட்டில் வந்து நீங்கள் அதில் எக்ஸாம்பிள் கொஷின்ஸுமே இருக்கும். உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் ஆன்சருமே இருக்கும். அந்த ஆன்சரை பார்த்துட்டு நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணியும் வரையலாம், இல்லை உங்கள் நியூ ஐடியாஸை வச்சுமே வந்து நீங்கள் வரையலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் இருக்கிறது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு 11th 12th என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷீட்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் நமக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்கிற டைம் ப்ராக்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்கமிங் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஸ்கெச்சிங் அண்ட் ஆப்டிடியூடில் ஃபாலோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.